அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். ஜனவரி 25, 2026 நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த பகுதியில் நாம் பார்ப்போம். இவை அனைத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். ஜனவரி 25 முக்கிய தினங்கள். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 25 தமிழகத்தில் மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 25 ஏன் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 25 1950ஆம் ஆண்டுதான் இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட தொடங்கியது. எனவே அந்த தேர்தல் ஆணையம் செயல்பட தொடங்கிய அந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுதுன்னா 2011ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஜனவரி 25ஆம் நாளும் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நம்ம 2026ஆம் ஆண்டு இந்த தேசிய வாக்காளர் தினத்தின் முக்கிய கருப்பொருள் மை இந்தியா மை ஓட், என் இந்தியா என் வாக்கு. உலக தொழுநோய் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறதுனா ஒவ்வொரு ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25. எனவே 2026ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் உலக தொழுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாவது சர்வதேச புத்த சமய மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடில்லியில் நடைபெற்றது. ஐசிசி T20 வேர்ல்டு கப்பிலிருந்து எந்த அணி நீக்கப்பட்டுள்ளது? அதற்கு பதிலாக எந்த அணி புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஐசிசி T20 வேர்ல்டு கப்பிலிருந்து பங்களாதேசம் அணி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஐசிசி T20 வேர்ல்டு கப் எந்த 2 நாடுகளில் வைத்து நடைபெறுகிறதுனா இந்தியா மற்றும் இலங்கையில் வைத்து நடைபெறுகின்றது. ஏஎஸ்சி அர்ஜுன் என்ற மனித உருவ ரோபோ எங்கு பயன்படுத்தப்படுகிறதுனா விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் எந்த ரயில்வே கண்ட்ரோலில் வருதுன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வே கண்ட்ரோலில் வருது. இந்த கிழக்கு கடற்கரை ரயில்வே தலைமையிடம் புவனேஸ்வர் ஒரிசா மாநிலத்துடைய தலைநகரம். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தனியார் செயற்கைக்கோள் நிறுவனம் எங்கு அமைக்கப்படுகிறதுனா குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது. ஒரு மாவட்டம் ஒரு உணவு என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் லக்னோ. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.